ஓம் சக்தி. திருவடி தத்துவம். முதலில் தத்துவம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். தத்துவம் என்பதற்கு மெய்ப்பொருள் அறிவியல் என்று பொருள். உலகம், உயிர், கடவுள் என்ற 3 பொருட்களை பற்றிய உண்மைகளை கூறும் அறிவுக்கு தத்துவ ஞானம் என்று பெயர். தெய்வத்தை பற்றி அறிந்து கொள்ளும் அறிவு மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது என்பது அன்னையின் அருள்வாக்கு. தத்துவம் என்றாலே பலர் சலிப்பும் சோர்வும் அடைகிறார்கள். தத்துவ ஞான நூல்களை கற்ற ஒருவன் வாழ்க்கையில் தெளிவு பெற்று வாழ முடியும். துன்பங்கள் தாக்குகிற போது தத்துவ ஞானம் பெரிதும் கை கொடுக்கும். திருவடி. குருவின் திருவடியை வழிபடுவது சித்தர் மரபு ஆகும். குருவே தெய்வம் என்பது திருமந்திர கருத்து. குருவை விட குருவின் திருவடிக்கு சிறப்பு அதிகம். அறியாமையை நீக்குபவர் குரு. கு என்பது அறியாமை, ரு என்பது நீக்குபவர் என்று பொருள். மேலும் குரு கீதை ஒரு சிறந்த கருத்தை கூறுகிறது. கு எனும் எழுத்து குணத்தை கடந்த நிலையையும், ரு எனும் எழுத்து உருவினை கடந்த நிலையையும் அளிப்பது என்கிறது. ஆகவே குணம், உருவம் இரண்டையும் கடந்த ஞான நிலையை இவ்வுலகில் அளிப்பவரே குரு. ஆண்டவனையும் குருவையும் திருவடிகள் எனும் பாதுகைகள் மூலம் வழிபடுவது ஒரு சிறந்த ஞான மரபு ஆகும். சக்தி வழிபாட்டிலும் திருவடி எனும் ஸ்ரீபாத பூஜைக்கு மதிப்பு உள்ளது. உருவம் இல்லாத இறைவனுக்கு பாத பூஜை செய்து மகிழ்விப்பது முடியாது. எனவே மிக உயர்ந்த ஞானிகளையும் சித்தர்களையும் அடையாளம் கண்டு கொண்டவர்கள் அவர்களை வற்புறுத்தி அழைத்துச் சென்று அவர்களின் காலடிகள் தம் வீடுகளில் பட வேண்டும் என்று முயன்றார்கள். அவர்கள் ஒருவேளை நம் வீட்டில் சாப்பிட்டால் நம் குடும்பம் விளங்கும். அவர்கள் மனமாற சந்தோஷப்பட்டால் நம் குடும்பத்துக்கு நல்லன எல்லாம் நடக்கும். அவர்கள் நல்லாசி நமக்கு ஒரு பாதுகாப்பு என்று விவரம் தெரிந்தவர்கள் கருதினார்கள். சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் இவர்களின் ஆற்றலையும் ஆன்ம பரிபக்குவத்தையும் சாதாரண மக்களால் எடை போட முடியாது. அவர்கள் தாமாக தங்களை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் நெருங்கி பழகித்தான் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மகான்கள், ஞானிகள், சித்தர்களை அடையாளம் கண்டுகொண்ட சிலர் அவர்களை விடமாட்டார்கள். அவர்களின் நல்லாசியை அடைய வேண்டி எப்படியாகிலும் தம் வீட்டிற்கு அழைத்துச் சென்று உணவளிப்பார்கள், பாத பூஜை செய்வார்கள். இதிலிருந்து குருவின் திருவடிக்கு எவ்வளவு மகிமை உள்ளது என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். திருவடி தத்துவம் பற்றிய அன்னையின் அருள்வாக்கு. நீ வேறொன்றும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவன் பாதத்தை மட்டும் உறுதியாக பற்றிக்கொள். உன்னை கரையேற்றுவது அவன் பொறுப்பு. ஓம் சக்தி.